الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد أشرف المرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم فيه شفاء للناس إن في ذلك لآية لقوم يتفكرون صدق الله مولانا العلي العظيم اللهم صل على محمد شمس الأنبياء وبدر المرسلين وكتب الأولياء وافتخار المتقين تاجر الأمة شفيع المذنبين شفيعي يوم القيامة الله يا هادي اللهم صل على سيدنا محمد النبي المسلم اللهم نادر الله حاضر الله معي اللهم نادر الله حاضر الله معي اللهم نادر الله حاضر الله معي الله يا رحمن يا رحيم يا واسع الرحمن. இந்த உலகத்தை படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கக்கூடிய ஏக வல்லவனாகிய அல்லாஹ்விற்கே எல்லாம் புகழும் உண்டாகட்டுமாக. ஆமீன். சாந்தியும் சமாதானமும் எம்பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரை அப்படியே பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள் தாபிஈன்கள் தபா தாபிஈன்கள் நாதாக்கள் சுஹதாக்கள் அவுலியாக்கள் குறிப்பாக ஜும்மாவிற்காக இங்கே முன்னணி வருகை தந்திருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் இன்று மட்டும் அல்லாமல் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். அன்பார்ந்தவர்களே, சென்ற வாரம் ஜும்மாவில் ஹலாலான உணவை குறித்து நாம் பேசியிருந்தோம். இந்த வாரம் ஜும்மாவுடைய தலைப்புக்குள் நுழைவதற்கு முன்னால் வாரம் சொல்லக்கூடிய வார்த்தைகள் தான் ஆங்கே இருக்கக்கூடிய ஜமாத்தார்கள் பள்ளியின் பக்கம் விரைந்து வாருங்கள். கண்ணியத்திற்கும் பெரும் மதிப்பிற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, இந்த வாரம் ஜும்மாவுடைய தலைப்பு நபி வழியின் மருத்துவம் என்கிற ஒரு தலைப்பின் கீழ் பேசுவதற்காக நாம் ஆசைப்படுகின்றோம். கண்ணியத்திற்கும் பெரும் மதிப்பிற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, இந்த உலகத்தில் வாழக்கூடிய மனிதர்களுடைய காலங்களில் குறைவான காலம். ஆனால் அந்த குறைவான காலங்களிலே மனிதன் நாள்தோறும் ஆண்டுதோறும் மாதந்தோறும் தினந்தோறும் ஒரு பிரச்சனைகளை சந்திக்கிறான் என்று சொன்னால் அது நோய் சம்பந்தமாக ஏதாவது ஒரு பிரச்சனையை சந்தித்து கொண்டுதான் இருக்கிறான். நோய்கள் நமக்கு தெரிந்த நோய்கள் ஏராளம், நமக்கு தெரியாத நோய்கள் பல வகையான நோய்கள் இந்த உலகத்தில் உலாவிக் கொண்டு இருக்கிறது. அநியத்திற்குரியவல்ல, வணக்க வழிபாடுகளை நபிகளார் எப்படி சொல்லி கொடுத்தார்களோ, அல்லாஹ்வை வணங்குவதற்காக அல்லாஹ்வை துதிப்பதற்காக நபிகளார் எப்படியெல்லாம் சொல்லி கொடுத்தார்களோ அதே போன்று ஒவ்வொரு மனிதனுடைய உடலில் ஏற்படக்கூடிய கஷ்டங்கள் பிரச்சனைகள் மன ரீதியாக வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு நபிகளார் மருத்துவத்தை சொல்லிவிட்டுள்ளார்கள். அநியத்திற்குரியவர்களே, தலைவலி வரும்பொழுது என்ன செய்ய வேண்டும், காய்ச்சல் வரும்பொழுது ஒரு மனிதன் என்ன ஏற்பாடு செய்ய வேண்டும், அதே போன்று ஒரு மனிதனுடைய இரத்தம் அழுத்தம் ஏற்படும் பொழுது அவன் எந்த மருந்துகளை பயன்படுத்த வேண்டும், மனிதனுக்கு பக்கவாடு ஏற்படும் பொழுது அந்த மனிதன் என்ன செய்ய வேண்டும் என்பதை நபிகளார் சொல்லிவிட்டு சென்றது ஆச்சரியமாக இருக்கிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, தொழு நோயாளிகளை குறித்து சமீப காலத்தில் சில தகவல்கள் வந்திருக்கிறது. தொழு நோயாளியா ஸ்கின் ப்ராப்ளம் இருக்கக்கூடிய மக்கள் இந்த உணவுகளை தவிர்த்து கொள்ள வேண்டும் என்பதாக சில ஆண்டுகளுக்கு முன்னாடி சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழு நோயாளிகள் குறித்தும் மருந்துகள் சொல்லி இருக்கிறார்கள். அநியத்திற்குரியவர்களே, இதுவெல்லாம் மருத்துவர்களுடைய டிபார்ட்மெண்ட். நபிகளார் அதையும் குறித்து பல வகையை சொல்லி இருக்கிறாங்க. ஆனால் மனசு வலி மன வலிக்கு மருந்துகள் எந்த மருத்துவராலும் கொடுக்க முடியாது. அநியத்திற்குரியவர்களே, சூனியத்தை குறித்து சொன்ன நபிகளார், ஜோதிடத்தை குறித்து சொன்ன நபிகளார், கவிகளை சொன்ன நபிகளார், மன வலிகளை குறித்தும் நபிகளார் மருத்துவத்தை பற்றி சொல்லி இருக்கிறார்கள் என்று சொல்ல போனால் உலகமே ஆச்சரியமாக பார்க்கின்றது. இணையத்திற்கும் பெரும் மதிப்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அறிவியல் தோன்றாத காலத்தில நபிகளார் அறிவியலை குறித்து பேசியிருக்கிறார்கள். எந்த விஞ்ஞானமும் இல்லை. சுமார் 1500 வருடங்களுக்கு முன்னாடி இந்த தேனியில இருக்கக்கூடிய மருத்துவத்தை பற்றி எந்த மக்களும் சொல்லாத பொழுது நபிகளார் அதை குறித்து
தேனீகளை குறித்து அல்லாஹ்வும் ரசூலும் மட்டும்தான் வார்த்தைகளை பதிவு செய்திருக்கிறார்கள். உங்களுக்கு தெரியும், இன்றும் உலக லெவல்ல எல்லா நோய்களுக்கும் மருந்து எங்கே இருக்குது அப்படின்னு சொன்னால் தேனீயில் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. தேநீர்னா டீ இல்லை, நான் சொல்கிறது தேனீ. அந்த இனிப்பு தேனீயில் இருக்கக்கூடிய எல்லா நோய்களுக்கும் மருந்து உண்டு என்பதாக ஆய்வுகள் சொல்லுகிறது. கணியத்திற்குரியவர்களை, ஒரு மனிதர் நபிகளார் இடத்துல வருகிறார். வந்து யா ரசூலல்லாஹ், என் சகோதரனுக்கு வயிறு வலிக்குது யா ரசூலல்லாஹ் என்று தன்னுடைய வார்த்தைகளை பதிவு செய்கிறார். இப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்கள் சகோதரனுக்கு தேநீரை புகட்டுங்கள். தேநீர் கொடுக்கப்பட்டது. சென்ற மனிதர் மறுநாள் வருகிறார். வந்து யா ரசூலல்லாஹ், என் சகோதரனுக்கு கடுமையான வயிறு வலி அப்படின்னு சொல்லப்படுது. நபிகளார் 2வது முறை தேனை கொஞ்சம் குடிக்க வையுங்க. போனார், தேனை குடிக்க வைத்தார். 3வது நாள் வருகிறார். வந்து யா ரசூலல்லாஹ், என்னுடைய சகோதரனுக்கு கடுமையான வயிறு வலி என்று சொல்லப்படுகிறது. அப்பவும் ரசூலா சொல்றாங்க, போய் தேனை கொஞ்சம் குடிப்பாட்டுங்க. போறாங்க, குடிப்பாட்டுறாங்க. 4வது நாள் அந்த மனிதர் வருகிறார். வந்து யா ரசூலல்லாஹ், நீங்க சொன்ன மாதிரி என்னுடைய சகோதரனுக்கு தேனை குடிப்பாட்டினேன். குடிக்க வைத்ததற்கு பின்னாலும் என்னுடைய சகோதரனுடைய வயிறு வலி நிறைவேறவில்லை, நிவாரணம் பெறவில்லை. சொல்லும் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, அப்போ தேனில ஷிஃபா இல்லைன்னு சொல்லக்கூடாது, உன் சகோதரனுடைய வயிறு போய் சொல்கிறது. அப்போ அந்த மனிதன் ஆச்சரியமாக பார்த்து 4வது நாள் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, போ தேனை குடிக்க சொல்லுங்க. 4வது நாள் தன்னுடைய சகோதரனுக்கு தேனை குடிப்பாட்டினார்கள். குடிக்க வைத்து விட்டு அந்த மனிதர் வந்து சொல்கிறார், யா ரசூலல்லாஹ், என்னுடைய சகோதரனுக்கு வயிறு வலி போயிடுச்சு, நீங்கிடுச்சு அப்படின்னு சொன்ன உடனே, கணியத்திற்குரியவர்களே, இந்த ஹதீஸு நூல் அபூ சயீத் குதிரி ரலியல்லாஹு அன்ஹு இந்த ஹதீஸ் அறிவிக்கிறார்கள். நூல் புகாரியில 5684வது ஹதீஸாக இந்த ஹதீஸ் பதிவாகி இருக்கிறது. இந்த ஹதீஸுக்கு விளக்கத்தை கொண்டு வரக்கூடிய இப்னு கையிம் ரஹிமஹுல்லாஹ் அவங்க சொல்லுவாங்க, ஒரு மனிதன் சாப்பிடக்கூடிய மருந்து உடல்ல சரியாக போய் சேரணும். சேர்ந்தால் மட்டும்தான் ஷிஃபா கிடைக்கும். அந்த சகோதரனுக்கு வயிறு வலின்னு சொல்லிட்டு 3 தடவை ரசூலுல்லாஹ் கிட்ட வந்து சொன்னாங்க இல்லையா, வயிறுடைய பகுதிக்கு சரியான முறையில் தேன் போய் சேரல. 4வது முறை அவர் அதிகமாக குடித்திருக்கலாம். வயிறு வலிக்கு வயிறின் பக்கம் அந்த தேன் சேர்ந்து விட்டதின் காரணமாக தான் அப்பொழுது அவருக்கு வயிறு வலி நீங்கியது என்பதாக இப்னு கையிம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இந்த ஹதீஸுக்கு விளக்கத்தை கொண்டு வந்து தராங்க. நியத்திற்குரியவர்களே, அப்போ வயிற்று வலிக்கு என்ன செய்ய வேண்டும் என்கிற மருத்துவர் நபிகளார் முதலிடம். நியத்திற்குரியவர்களே, சுமார் 1445 வருடங்களுக்கு முன்னால் இந்த தேனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது என்று ஆய்வுகள் ஆச்சரியப்பட்டு அவர்களுடைய செயல்கள் வந்த வார்த்தைகள் எல்லாம் பெரும் பெரும் உச்ச வார்த்தைகள். உங்களுக்கு தெரியும், அதாவது விண்வெளி பயணம், ரஷ்யாவினுடைய விண்வெளி பயணம், மீர் என்று சொல்லக்கூடிய விண்வெளி பயணம் சென்றது 3 நபர்கள். ஒன்று அலெக்சாண்டர், 2 போலிகோப், செர்கினல் என்று சொல்லக்கூடிய 3 பேர் பயணத்துக்கு போயிருக்கிறாங்க. போயிட்டு வந்த தகவல் என்ன தெரியுமா சொன்னாங்க? முதல் வார்த்தை, விண்வெளி பயணத்திற்கு செல்லும் பொழுது உணவுகளை எடுத்து சரியான உணவுகளை கொண்டு செல்கிறோம். அந்த உணவுகளுடைய வகையில் ஒன்று தேனையும் எடுத்து போகிறோம். ஆனால் என்ன, இந்த தடவை நீங்கள் கொடுத்த தேன் அதாவது தரமான தேன் கொடுக்காம கொஞ்சம் தரமற்ற தேனை நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது தேன் சொல்லி டூப்ளிகேட் தேனை விற்கிறாங்க இல்லையா, அதை மாதிரி தரமற்ற தேனை இந்த தடவை நீங்கள் கொடுத்து விட்டீர்கள் என்கிற வார்த்தையை ரஷ்யாவுடைய தகவல் செய்தித்தாளில் பதிவு செய்கிறார்கள். ஏன், எப்படி தரமான தேனை ஏன் கொடுக்கவில்லை? தகவல் எப்படின்னா, கணியத்திற்குரியவர்களே, தேன் ஒரிஜினல் தேனாக இருந்தால் எந்த காலமும் வீணாகாது. பல மாதங்கள் பல ஆண்டுகள் ஆனாலும் அது வீணாகாது என்கிற தகவலை அவர்கள் பதிவு செய்கிறார்கள். அப்ப நபிகளார் சொல்லி இருக்கிறாங்க, தேன்ல உடலுக்கு தேவையான எல்லா நோய்களுக்கும் மருந்து உண்டு என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறாங்க. நேத்திற்குள்ள ஆய்வுகள் இப்படி சொல்லப்படுது, வெறும் ஒரு 100 கிராம் தேன், ஒரு மனிதர் ஒரு 100 கிராம் தேனை சாப்பிடும் பொழுது அதில் 600 கிராம் பாலுடைய சக்திகள் அதில் இருக்கிற. வெறும் 100 கிராம் தேனில் 600 கிராம் பாலுடைய சத்துக்கள் அதில் இருக்குது. ஆட்டு இறைச்சி மக்கள் விரும்பி சாப்பிடக்கூடிய அந்த ஆட்டு இறைச்சி
வெறும் 100 கிராம் தேன் குடிக்கும் பொழுது அதில் ஆட்டு இறைச்சியுடைய சத்துக்கள் 750 கிராம் சத்துக்கள் அடங்கி இருக்கிறது என்பதாக சொல்லப்படுகிறது. நபிகளார் ஒரு வார்த்தை அதிகமாக சொல்லியிருக்கிறாங்க, எந்த ஒரு மனிதருக்கு இஞ்சியும் தேனையும் கலந்து ஒரு மனிதர் சாப்பிடுகிறார் என்று சொன்னால் ஜீரண கோளாறிலிருந்து அந்த மனிதர் பாதுகாப்பு பெறுவார். சொன்னது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எல்லா மருத்துவத்தையும் உலகத்திற்கு கொட்டி விட்டு சென்றது நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இன்னைக்கு என்ன அப்படின்னு சொன்னால், நம்ம எந்த அளவில் இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால், விஞ்ஞானிகள் சொல்றதை கேட்குறோம், மக்கள் சொல்வதை கேட்கிறோம். 1400 வருடங்களாக நபிகளார் சொன்ன வார்த்தைகள் எல்லாம் இனிக்கும் உலகம் முழுக்க மக்கள் பின் தொடர்ந்து கொண்டு இருக்கிறார்கள். உங்களுக்கு தெரியல, அடிபட்டு ரத்தம் வந்துச்சு அப்படின்னு சொன்னால் ரத்தம் வர இடத்துல சாம்பலை வச்சா ரத்தம் நின்றுடும் அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியும். இது ரசூலுல்லாஹ்வுடைய ஒரு வழிமுறைன்னு சொன்னால் யாராவது நம்ப முடியுமா? வெளியில் எங்கேயும் புகாரியில் ஹதீஸ் பதிவாகி இருக்கிறது. உஹது போரில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகத்தில் அடிபட்டு ரத்தம் வருது. ரத்தம் வரும்போது அலி ரலியல்லாஹு அன்ஹு வருகிறார்கள். அலி ரலியல்லாஹு அன்ஹு வந்து தன்னுடைய கேடயத்தில் இருக்கக்கூடிய தண்ணீரை எடுத்து ஊற்றுறாங்க. தண்ணீரை ஊற்றின உடனே ரத்தம் இன்னும் கொஞ்சம் அதிகமாக வந்தது. அந்த சமயத்தில் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க என்ன செய்கிறாங்க, பாயுடைய குச்சிகளை அதை கரைத்து அதை எரிய வைத்து அதனுடைய சாம்பல்களை கொண்டு வந்து நபிகளாருடைய முகத்தில் அடிப்பட்ட இடத்துல தடவுகிறார்கள். தடவு உடனே ரத்தம் வரக்கூடிய ரத்தம் நின்று விட்டது என்பதாக அறிவிப்பாளர் அபு சாஹிம் சலமா ரலியல்லாஹு அன்ஹு இந்த ஹதீஸ் அறிவிக்கிறாங்க. நூல் புகாரியில் 2243வது ஹதீஸ், புகாரியில் 243வது ஹதீஸாக இந்த ஹதீஸ் பதிவாகி இருக்கிறது. அநேகத்திற்குரியவர்களே, சாம்பலார் நபிகளார் வைக்க சொல்லியும் இருக்கிறார்கள். அடிப்பட்ட இடத்துல ரத்தங்கள் வருகிறதா, ரத்தங்கள் நிற்க வேண்டும் என்று சொன்னால் சாம்பலை வையுங்கள் என்று ரசூலுல்லாஹ் சொல்லி இருக்கிறாங்க. சாம்பலை வச்ச நீங்கள் அடிப்பட்ட உடனே எடுத்துக்கிட்டு உடனே பிள்ளைக்கு அடிபடிச்சு வேகமாக ஓடுறோம். அந்த ரத்தம் நிற்கிறதுக்கு என்ன வழி? எத்தனையோ கட்டுகளை போடுறோம், எத்தனையோ மருந்துகளை வைக்கிறோம். நபிகளார் சொல்லி இருக்கிறாங்க, சாம்பலை கொஞ்சம் எடுத்து வைங்க, ரத்தம் நிற்கும். ரசூலுல்லாஹ் சொன்னது இணைக்க நடைபெற்று கொண்டு இருக்குது. ஒரு போரில் தோழருக்கு ஒருத்தருக்கு அடிபட்டுருச்சு. ஒரு போரில் தோழருக்கு ஒருத்தருக்கு அடிபட்டு ரத்தம் வருது. ரத்தம் வரும்போது ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வருகிறார்கள். வந்து என்ன செய்கிறாங்கன்னா, ஒரு கற்பூரம் ஒன்றை எடுக்கிறாங்க. அந்த கற்பூரத்தை எடுத்து என்ன செய்கிறாங்கன்னா, அந்த கற்பூரத்தை எடுத்து அந்த அடிப்பட்ட இடத்துல ரத்தம் வரக்கூடிய இடத்துல வைக்கிறாங்க. வச்ச உடனே ரத்தம் வருவது நின்று விட்டது. இப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி கேட்குறாங்க, ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு இடத்துல கேட்குறாங்க, இந்த விஷயம் உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி ஹஸ்ஸான் இப்னு சாபித் சொல்கிறாங்க, ரசூலுல்லாஹ் ஒரு கவியை ஒன்று கேட்டேன், ஒரு கவியை ஒன்று படித்தேன். அந்த கவியில் வரக்கூடிய வார்த்தைகள் பார்க்கும் பொழுது கற்பூரம் ரத்தம் வரும்போது வைக்கும்போது அந்த கற்பூரம் ரத்தம் வராமல் தடுக்கும் என்கிற வார்த்தையை நான் புரிஞ்சுக்கிட்டேன் யார் ரசூலுல்லாஹ், அதனால தான் இப்படி செஞ்சேன் அப்படின்னு சொல்லும் போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அந்த சமயத்தில் கவிகளின் மூலமாக ஞானம் உண்டு என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக அஜாயிபுல் கஸஸ் என்று சொல்லக்கூடிய நூலில் இந்த வரலாற்றை கொண்டு வராங்க. கணியத்திற்கும் பெரும் மதிப்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபிகளார் சொல்லாதது ஒன்றும் இல்லை. மருத்துவத்தை குறித்தும் நபிகளார் பல விஷயங்களை பதிவு செய்து விட்டார்கள். கடைசியாக வந்திருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் ஒரே வார்த்தையை சொல்லி முடிச்சுக்கிறேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மீனையும் தயிரையும் ஒன்றாக சேர்த்து சாப்பிட்டதில்லை. மீனையும் தயிரையும் ஒன்றாக சேர்த்து சாப்பிட்டதில்லை, அல்லது மீனையும் பாலையும் ஒன்றாக சேர்த்தும் சாப்பிட்டதில்லை. 2 சூறான, அது 2 உஷ்ணமான உணவுகளோ அல்லது 2 குளிர்ச்சியான உணவுகளும் சேர்த்து சாப்பிட்டதில்லை. எல்லாத்தையும் தனித்தனியாக சாப்பிடுவாங்க. இப்போ உதாரணம் சொல்கிறேன், இன்னைக்கு மீனுன்னா தயிர் மறுநாள் சாப்பிடுவாங்க, தவிர மீனையும் தயிரையும் ஒன்றாக வைத்து நபிகளார் சாப்பிட்டதே இல்லை. அதே போன்று முட்டை சாப்பிட்டு விட்டு உடனே பாலையும் நபிகளார் குடித்ததில்லை. சூடான பொருளை சாப்பிடவும் மாட்டார்கள், மறுநாள் அந்த பொருளை சூட வைத்தும் சாப்பிட்டதில்லை என்பதாக ஹதீஸ் தர்ணங்களில் ஏழை குறிப்பில் பதிவு செய்கிறாங்க. இப்போ கணியத்திற்கு உடலுக்கு ஒவ்வாத உணவுகளை விட்டு தவிர்ந்து கொள்ளும், உடல்களை ஆரோக்கியமாக வைத்து கொள்ள வல்ல ரஹ்மானிடத்தில் பிரார்த்தனை செய்து எதுவெல்லாம் ஹலாலோ அதை மட்டும் சாப்பிட்டு வாழக்கூடிய நல்லவர்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்குவானாக. ஆமீன். வாஹிர்.